சொல்லுங்க, தலைமுறை தலைமுறையாய், தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. மாறாவின் தண்ணீரை மதுரமாய் நீரூற்றை தந்து விட்டீர். மாறாவின் தண்ணீரை கடக்கச் செய்தீர். மதுரமாம் நீரூற்றை தாகமெல்லாம் தீர்த்தீரையா. ஜீவ தண்ணீர் தந்தீரையா. தண்ணீர் தந்தீரையா. தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆரார் பரிசுத்த தெய்வமே, பரிசுத்த தெய்வம் ஆமே. தலைமுறை தலைமுறையா அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. வாக்களித்த தேசம் சேர்த்திடுவே, வழுவாமல் என்றும் காத்திடுவே. சொல்லுவோம், வழுவாமல் என்றும் காத்திடுவே. பற்றி கொள்வோம் உம்மை என்றும், இயேசுவையே பின்பற்றுவோம். பற்றி கொள்வோம் உம்மை என்றும், இயேசுவையே. தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதிக்கும் நீரே. தலைமுறை பாடுங்க. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வமே. துன்மார்க்கரின் செல்வத்திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. துன்மார்க்கரின் செல்வத்திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. நிறம் இது என் கர்த்தர் எனக்கு, கர்த்தர் எனக்கு நீ தந்தது. நித்தம் பெருகும் கிருபை கொண்டது. என் கர்த்தர் எனக்கு நீ தந்தது. நிரந்தர சுதந்திரம் இது. என் கர்த்தர் எனக்கு நீ தந்தது. நித்தம் பெருகும் கிருபை கொண்டது. கர்த்தர் எனக்கு நீ தந்தது. கையை உயர்த்தி ஏசையா 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 என் மீதி நீதானையா. ஏசையா ஏசையாரு சத்தமா. ஏசையா என் மீதி நீதானையா. யெகோவா
வாசிக்கேனோ நீதானையா, எங்கள் நீதி தெய்வம் நீதானையா, ஏகோ வாசிக்கேனோ எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான், பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவி. ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான், பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவி. கர்த்தரே தாங்குகிறே, என் பாதையிலே நோக்கமாயுள்ளே, வழிகள் ஒன்றும் பிசகுவதில்லை, என் அடியை உறுதிப்படுத்துகிறே. கர்த்தரே தாங்குகிறே, என் பாதையில் நோக்கமாயுள்ளே வழிகள் ஒன்றும் பிசகுவதில்லை. கைய உயர்த்தி ஏசையா ஏசையா சொல்லும் போது சத்தமா ஒரு தேவ பிரசன்னம் நம்மை மூடுகிறது. நீதி நீதா, எல்லாமே நீதாப்பா. ஏசையா அவே ஏசையா ஏசையா என் மீது நீதானையா. ஏசையா அவே ஏசையா ஏசையா என் மீது நீதானையா, ஏகோ வாசிக்கேனோ நீதானையா, எங்கள் நீதி தெய்வம். ஆமென். யெகோவாவே நீதானையா, எங்கள் நீதி தெய்வம். ஆமென். உந்தன் அடிமை நானையா, என்னை காப்பாற்றும் கடமை உமக்கையா. உந்தன் அடிமை நானையா, கடமை உமக்கையா. ஓவா ஓவா ஓவையால் என்னை மூடுமையா. ஏசையா ஏசையா அன்பினால் என்னை முழங்கால் படியிட்டு. ஆமென். ஓவா சத்தமா சொல்லு தேவ பிள்ளையே. ஆமென். மூடுமையா. ஏசையா ஏசையா என்னை மூடுமையா. கற்றுத்தாரும் நான் கடைபிடிப்பேன், சொல்வதை எல்லாம் செய்திடுவேன். கற்றுத்தாரும் நான் கடைபிடிப்பேன், சொல்வதை எல்லாம். ஆமென். கற்றுத்தாரும் நான். நல்ல எவ்வளவு தாகத்தோட கேட்க முடியுமோ அப்பா. ஆமென். போவா போவா போர்வையால் என்னை மூடுமையா. ஜீசஸ். ஆமென் அப்பா, என்னை மூடுமையா. அன்பினால் என்னை. ஏசையா ஏசையா ஆமென். ஏசையா என் மீது நீதானையா. ஏசையா சொல்லு தங்கச்சி, சொல்லு. ஆமென் சகோதரி. ஏசையா என் மீது நீதானையா.
இருக்கேனோ நீதானையா எங்கள் நீதி தெய்வம் நீதானையா யெகோவா. ஆமென் 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 அப்பா நீதானையா. நல்ல கையை தட்டி ரிபல்கா ரஹத்தனா உடவல் கமனகதாதி அந்துரபலவா ரிகத்துனாதி அந்துரபலவா. நல்ல உற்சாகமா கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இது போதாதே 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 போதாதே. ரிகந்தனாதி அந்தராதி உடவல் கமனகதராதி அந்துரபலவா ரிவல் கமனகதுரபலவா. நாம் தேவ ஜனமே, ஆம் தேவ ஜனமே, ஹல்லேலூயா. அவன் நாமத்தை உயர்த்தும் போது, அவன் நாமத்தை உயர்த்தும் போது தேவ மகிமை தேவ மகிமை தேவ மகிமை தேவ மகிமை. ரிவல் கபா ரகந்தனா ஆராதிக்கும் போது அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென் அப்பா. துன்மார்க்கரின் செல்வத்திரட்சியை பார்க்கிலும் நீதிமா என்னுடைய கொஞ்சம் நல்லது. ஆராதிக்கலாமே ஆராதிக்கலாமே. உலக அறிவு நமக்கு வேண்டாம். உலக எண்ணங்கள் நமக்குள் வர வேண்டாம். ஆமென் ஆண்டவரே. உலக கவலையினால் பிரபஞ்சத்தின் கவலையினால் நமக்கு வேண்டாம். கிறிஸ்துவுக்குள் நாங்கள் பைத்தியக்காரர்களாய் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் நாங்கள் பைத்தியக்காரர்களாய் இருக்கிறோம். பைத்தியம்தான் தேவை ஆண்டவருக்கு. ஆமென் 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 ஆமென். கொஞ்ச நேரம் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு மனதோடு எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு மனதோடு ஒரு 5 நிமிடம் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. காலை நேரத்தில் கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டது போல அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலிசா வானம் திறக்கப்பட்டதை பார்த்தா. ஆமென் ஆமென் ஆமென். அக்கறைப்பட்ட பின்பு ஒரு எல்லைக்கு அப்புறம் போயிட்டனா, ஒரு எல்லைக்கு அப்புறம் நாம் ஆமென் போய்விட்டோம். ஆனால் வானம் திறக்கப்படும், வானம் திறக்கப்படும், வானம் திறக்கப்படும். அவர்கள் இருவரும் அக்கறைப்பட்ட பின்பு யோர்தானை கடந்த பிறகு வானம் திறக்கப்பட்டது. எலியாவின் மேல் இருக்கிற அபிஷேகம் எலிசாவின் மேல் இரட்டிப்பாய் வந்து அமர்ந்தது. அந்த கிருபை இரட்டிப்பாய் வந்து அமர்ந்தது. ஒரு எல்லைக்கு அப்புறம் நீ போய்த்தனா இரட்டிப்பானவைகளை நீ பெற்றுக்கொள்வாய். இரட்டிப்பானவைகளை ரகந்தனா தியாம்தரா உடவல் கவல கதரவலவா. நீ எல்லை அடுத்த எல்லையை தாண்ட அடுத்த எல்லைகளுக்கு ஆமை போக உன் ஜபத்துல ஆமை உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ அடுத்த எல்லைக்கு போக இதோ இரட்டிப்பானவைகள், இதோ பல மடங்கு எலிசாவுக்கு இரட்டிப்பாய் கிடைக்குமானால் இந்த சந்ததிக்கு 1000 மடங்கு என்று வாக்களித்திருக்கிறார். 1000 மடங்கு என்று வாக்களித்திருக்கிறார். நீ அக்கறைப்படுவாயானா இதோ இரட்டிப்பானவைகளை வா மேல வந்து அமர்ந்து வா மேல அமரும். வானம் திறக்கப்படும். இரட்டிப்பானவைகளை கர்த்தர். நல்ல கையை தட்டி நீ காத்திருக்கும் போது வானம் திறக்கப்படும். நீ அவருக்காக காத்திருக்கும் போது வானம் திறக்கப்படும். ரகந்தனா தியம்தரா உடவல்கமன கதுரவலபா. இந்த வார்த்தை உன்னை தொடுமானால், இந்த வார்த்தை உன்னுடையதா இருக்குமானால் கர்த்தர் வாண்ட பேசியிருப்பாரு. ஆனால் நல்ல முழுவதுமாய் விட்டுக்கொடு. அடுத்த எல்லைக்கு போக ஆழம். அளவு உடவல் கவல கதரவலபா. மலை மேல் ஏறின எலியாவுக்கு வானம் திறக்கப்பட்டது. சிகரத்தின் மேல் ஏறின எலியாவுக்கு வானம் திறக்கப்பட்டது. நீ அடுத்த எல்லைக்கு போக ரகந்தனாது யம்தராது உடவல் கபல கதரவலபா ரகந்தனாது அந்தரவலபா. பெருமலை நீ சிகரத்தின் மேல் ஏறுவாய். ஆனா உன் தனிப்பட்ட வாழ்க்கையில, உன் ஜெப வாழ்க்கையில நீ
நீ மேல ஏற 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 வானம் திறக்கப்படும், வானம் திறக்கப்படும், வானம் திறக்கப்படும், வானம் திறக்கப்படும். அப்படிப்பட்ட அபிஷேகம் 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 பெற்றுக்கொள். முழுவதுமாய் உன்னை விட்டுக்கொடு, முழுவதுமாய் உன்னை விட்டுக்கொடு. ஆமென் 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 ஆமென். மகிமை மகிமை. வானம் திறக்கப்பட்டால் தான் மகிமை, வானம் திறக்கப்பட்டால் தான் மகிமை. ரகந்தனா உடவல் கவர் ரகந்துனி ஆம்பராதி ரவல் கவலகதரவலவ. கிறிஸ்து என்கிற சிந்தையின் மேல் கட்டப்பட வேண்டும். கிறிஸ்து என்கிற சிந்தையின் மேல நாம் கட்டி எழுப்புவோம். கிறிஸ்து என்கிற சிந்தையின் மேலே நாம் கட்டி எழுப்புவோம், கட்டி எழுப்புவோம். ஆமென் 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 ஆமென். பலிபீடத்தை கட்டும் போது வானம் திறக்கப்படும். உன் ஜெப வாழ்க்கையை நீ கட்டி எழுப்பும் போது வானம் திறக்கப்படும். அக்கினியா அக்கினியா கர்த்தர் உத்தரவு கொடுப்பா. உன் ஜெப வாழ்க்கை இன்னும் அதிகமா கட்டி எழுப்பு, இன்னும் அதிகமாய் கட்டி எழுப்ப 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 வானம் திறக்கப்படும், வானம் திறக்கப்படும். அவர்கள் காத்திருந்த அறை வானம் திறக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் பலமாய் பலமாய் அவர்கள் மேல் வந்து அமர்ந்தார். 120 பேர் மேல் வீட்டு அறையில காத்திருந்த போது வானம் திறக்கப்பட்டது. நீ காத்திருக்கும் போது வானம் திறக்கப்படும். நீ காத்திருக்கிற வேளையில வானம் திறக்கப்படும். உடவல் கவல் அகதுரவலபம். முழுவதுமாய் விட்டு கொடுத்து ஆராதிக்கலாம், முழுவதுமாய் விட்டு கொடுத்து ஆராதிக்கலாம். இந்த 12வது நாள்ல, இனி 12வது நாள்ல சிலருடைய வானம் திறக்கப்படுகிறது, சிலருடைய வானம் திறக்கப்படுகிறது. எலிசாவின் மேல் வந்து அமர்ந்த இரட்டிப்பான ஒரு அபிஷேகம், இரட்டிப்பான ஒரு அபிஷேகம். ரபல் கவா ரகந்தனா தியந்தரவலபா. ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய அபிஷேகம். ஆமென் 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 ஆமென். உன் மேல் வந்து அமருகிறது, உன் மேல வந்து அமருகிறது, உன் மேல வந்து அமருகிறது. ஆமென். பெற்றுக்கொள் மகளை, பெற்றுக்கொள் தங்கச்சி, பெற்றுக்கொள் சகோதரியே. ஆமென். துன்மார்க்கரின் செல்வத்திரட்சியை பார்க்கிலும் நீதிமா என்னுடைய கொஞ்சம் நல்லது. ஏசையா 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 என் நீதி நீதானையா. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் மகளே. Fire in the name of Jesus. Hallelujah. 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 Amen. Amen. யோர்தானுக்கு முன்னால நின்ன எலிசாவை போல் அவர்கள் யோர்தானை கடந்த பிறகுதான் வானம் திறக்கப்பட்டது. அவர் யாக்கோபு நதியை கடந்த பிறகு வானம் திறக்கப்பட்டது. அவன் மலையின் சிகரத்தின் மேல் ஏறின போது வானம் திறக்கப்பட்டது. அவன் சீனாய் மலையின் கொடுமுடியில ஏறின போது வானம் திறக்கப்பட்டது. அவர்கள் வேதத்தை தியானித்த போது கண்கள் திறக்கப்படுகிறது. எழுமி நின்று தேவ சமூகத்திலே எழுமி நின்று தேவ ஜனமே நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அடுத்த எல்லைக்கு போக 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 இரட்டிப்பானவைகளை புதிதானவைகளை அவர் தருகிறார், அவர் தருகிறார். ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தேவ பிரசனம் உங்களை மூடுகிறதை நான் விசுவாசிக்கிறேன். கட்டி எழுப்பு, இன்னும் ஜெபத்தை கட்டி எழுப்பு, இன்னும் ஜெபத்தை மறுபடியும் கட்டி எழுப்பு. எரிகோவில் நிற்க வேண்டாம், பெத்தேல்ல நிற்க வேண்டாம், யோர்தான்லயும் நிற்க வேண்டாம். நான் உம்மை விடுகிறது இல்லை, நான் உம்மை விடுகிறது இல்லை, நான் உம்மை விடுகிறது இல்லை. இதுதான் உனக்குள்ள இருக்க வேண்டிய தீர்மானம். எலிசாவுக்குள்ள இருந்த தீர்மானம் அதுதான். நான் உம்மை விடுகிறது இல்லை. உறுதியான தீர்மானம், உறுதியான தீர்மானம். நான் உம்மை விடுகிறது இல்லை. ரபல் கராது யம் தராது ரபல் கமனகது ரபலபா. Jesus, 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 Jesus. அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் தேவை, அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் தேவை தங்கச்சி. விடுகிற ஜெபம் அல்ல, விடுகிறது இல்லை, விடுகிறது இல்லை. Yes, yes, Jesus. இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காத்திரு, வானம் திறக்கப்படும். உன்னுடைய வானம் உனக்கு திறக்கப்படும். உன்னுடைய வானம் உனக்கு திறக்கப்படும். ஹல்லேலூயா. நல்ல ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. 2026 அப்பா, 2026க்கு முன்னால் நான் யோர்தான கடந்தவனாய் நிற்கணும் ஆண்டவரே. நான் யோர்தான கடக்கணும். கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிற எல்லையை நான் கடக்கணும். அக்கறைப்பட்டால் தான் வானம் திறக்கப்படுகிறதை பார்க்க முடியும். உன் கண்கள் திறக்கப்படும், வானம் திறக்கப்படும். ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. நீ எடுக்க வேண்டிய ஒரே தீர்மானம், நான் உம்மை விடுகிறது இல்லை, நான் உம்மை விடுகிறது இல்லை, நான் உம்மை விடுகிறது இல்லை. உன் எல்லை யோர்தான் அல்ல, உன்னுடைய எல்லை வானம். உன்னுடைய எல்லைகள் வானம், அது திறக்கப்பட வேண்டும். ஜீசஸ். புறப்படும் போது எலிசாவுக்குள்ள இருந்த தீர்மானம் அதுதான். புறப்படும் போது ஏசையா, 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 என் மீது நீதானையா, யெகோவா சிக்கேனு நீதானையா, எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. தேவ ஜனமே, தேவ ஜனமே, ஹல்லேலூயா. எதையும் குறித்து கவலைப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். பிரபஞ்சத்தின் கவலைகள் உங்களை உங்கள் சிந்தைகளை கட்ட வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
நாளைக்குரியவைகள் நாளை தினத்தை குறித்து கவலைப்படட்டும். இதுவரை நடத்தின ஆண்டவர் இனியும் நடத்துவா. தலைமுறை தலைமுறையாக நம்முடைய தெய்வம். அல்லேலூயா. நன்றி இயேசுப்பா. ஒரு நிமிடம் ஆண்டவர் சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கலாமே. நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க, 2026 நான் இதே நிலைமையில போய் நிக்க கூடாது ஆண்டவரே. இதே நிலைமையில போய் நான் நிக்க கூடாது ஆண்டவரே. இந்த வருஷத்துல நின்னது மாதிரியவே நான் நிக்க கூடாதப்பா ஆண்டவரே. நான் யோர்தான கடந்திருக்கணும். நீ யோர்தான கடந்திருக்கணும். தங்கச்சி, என்ன செய்வியோ ஏது செய்வியோ தெரியல, ஆனா நீ யோர்தான கடந்திருக்கணும். நீ யோர்தான கடந்திருக்கணும். உன் கால்கள் மலை உச்சியில நிக்கணும். நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ தெரியாது. ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு. வானம் திறக்கப்படுகிறத நீ பார்க்க முடியும். இரட்டிப்பானவைகள் உன் மேல வந்து அமரும். பெருமலை வானத்தை திறந்து பெருமலையை கர்த்தர் ஊற்றுவார். ஆமென், ஆமென். கடைசியா எல்லாரும் சொல்லுங்க, தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா, முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. அதை நீங்க அழுத்தமா சொல்லுங்க. தலைமுறை எங்கள் மானீரையா, முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். அமர்ந்து கொள்ளலாம். எல்லாரும் ரோமர் 12வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை 2வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். ரோமர் 12:1-2 வசனத்தை நம்ம எல்லாரும் சத்தமாய் நிறுத்தி நிதானமாய் நம்ம என்ன செய்வோம், வாசிக்கலாம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் என்ன செய்ய வேண்டாம், தெரியாமல். நம்முடைய சாயல் என்ன என்பதை பிசாசு என்ன செய்ய விட மாட்டான், அறிந்து கொள்ள விடவே மாட்டான். அல்லேலூயா. எல்லா உலக ஜனங்களும் உலக மனிதர்களும் அவன் தன்னுடைய உண்மையான சாயல் என்ன, இந்த உலகத்திலே நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்காக கர்த்தர் என்னை அழைத்தார் பிரித்தெடுத்தார் என்று தெரியாமலே அநேகர் இன்னைக்கு என்ன செய்து விடுகிறார்கள், தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. கடைசி வரைக்கும் இந்த உலகத்தில் அவர்கள் எதற்காக வாழ்ந்தார்கள் என்று தெரியாமலேயே வாழ்க்கையை முடித்துக் கொண்டார்கள். வாழ்க்கையை என்ன செய்தார்கள், ஓடி மடிந்து போனார்களே. அவர்கள் வாழ்க்கையை வாழ்ந்து என்ன செய்தார்கள், மடிந்துதான் போனார்களே தவிர அவர்கள் ஓட்டத்தை ஓடி முடிக்கவே இல்லை. அல்லேலூயா. வேஷமாகவே மனிதன் என்ன செய்கிறான், திரிகிறான். விருதாவாக என்ன செய்யப்படுகிறான், சஞ்சலப்படுகிறான். உலக மாயே, பூமிக்கு மேல வானத்துக்கு கீழே நம்ம காண்பது எல்லாமே மாயையாக இருக்கிறது என்று சாலமோன் எழுதி வைத்திருக்கிறார் பிரசங்கில. அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்திற்கு நீங்கள் ஒத்த வேஷம் என்ன செய்யாதீர்கள். வேஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நோக்கம் தெரியாமல், எதற்காக ஆண்டவர் என்னை இந்த பூமியிலே படைத்தார் என்று நோக்கம் தெரியாமலேயே நீங்கள் என்ன செய்து விடாதீர்கள்,
அல்லேலூயா. ஏதோ வாழ்ந்தோம் என்று சொல்லி வாழ்ந்து என்ன செய்து விடாதீர்கள், முடித்து விடாதீர்கள். மாறாக நீங்கள் பண்ண வேண்டிய பிரயாணங்கள் விசேஷமாயிருக்கிறது. உங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற நோக்கம் வேற. கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டம் ஒன்று இருக்கிறது. கர்த்தர் உங்க மேல் வைத்திருக்கிற மிகப்பெரிய தரிசனம் இருக்கிறது. அல்லேலூயா. அப்படிதான் வாழ கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், ஒத்த வேஷம் தெரியாமல் அநேகர் அப்படித்தான் வாழ்ந்து முடிக்கிறார்கள். ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோம், வயதாகிவிட்டது என்று சொல்லி என்ன செய்திருக்கிறார்கள், வாழ்க்கையே முடித்து விட்டு போய்விடுகிறார்கள். அடிக்கடி இதை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அப்ப இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதிருங்கள் என்று சொன்னால் கர்த்தர் நம்மிடத்தில் என்ன சொல்ல வருகிறார்? இந்த வசனம் நம்மோடு எதை பேசுகிறது? ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோம்னு செஞ்சு அதை வாழ்ந்துட்டு போயிடாத. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எதையோ வாழ்ந்தோம் என்று சொல்லி என்ன செய்து விட வேண்டாம், போய்விட வேண்டாம். அல்லேலூயா. 10 பேரையாவது பிசாசுக்கு தலைவலியை உண்டு பண்ணுகிற, சத்ருவின் பாளையத்திற்கு தலைவலியை உண்டு பண்ணுகிற ஒரு 10 பேரையாவது ஏற்படுத்திட்டு தான் நம்ம இந்த உலகத்தை விட்டு போகணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒரு 10 தலைவலிய பிசாசுக்கு தலைவலியை உண்டு பண்ணுகிற ஒரு 10 பேரையாவது எழுப்பிட்டு தான் நம்ம போகணும். அல்லேலூயா. ஏனென்றால் இன்னைக்கு பிசாசானவன் எதை பிடிக்கிறான்? நம்முடைய சிந்தைகளை தான் என்ன செய்கிறான்? பிடிக்கிறவனாயிருக்கிறான். யாவருக்குள்ளேயும் எந்த சிந்தை உண்டாயிடக்கூடாது. சிறையில் இருக்கிற அப்போஸ்தலனாகிய பவுல், பிலிப்பு சிறையில் இருக்கிற அப்போஸ்தலனாகிய பவுல், அவர் எழுதும் போது எழுதுகிறார், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களுக்கு இருக்க கடவுது. அல்லேலூயா. அவர் அந்த சிறையில் இருந்ததுனாலதான் அவர் என்ன செய்ய முடிந்தது? பல நிருபங்களை, கொலோசியர், அநேக நிருபங்களை, பிலிப்பியர் போன்ற அநேக, தீமோத்தேயு, இப்படிப்பட்ட அநேக நிருபங்களை அவரால் என்ன செய்ய முடிந்தது? எழுத முடிந்தது. ஏனென்றால் அவருக்கு உண்டாயிருந்த சிந்தை என்ன சிந்தை? கிறிஸ்துவின் சிந்தை. அவருக்கு உண்டாயிருந்த சிந்தை என்ன சிந்தை? கிறிஸ்துவின் சிந்தை. நான் காலையில சொன்னது மாதிரி பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் சிறையில் இருந்தார், அவருடைய சிந்தை சிறையில் இல்லை. பவுல் சிறையில் இருந்தாலும் அவருடைய சிந்தை என்ன செய்யப்படவில்லை? சிறை பிடிக்கப்படவில்லை. அதனாலதான் அவளால் நிருபத்தை எழுத முடிந்தது. அல்லேலூயா. அப்ப நான் காலையில சொன்ன மாதிரி எனக்கு நல்ல கண்ணை தாரும், எனக்கு நல்ல வாயத்தாரும், நல்ல காதத்தாரும் ஆண்டவர்கிட்ட கேட்கக்கூடாது. நல்ல சிந்தையை தாங்க ஆண்டவரேன்னு கேட்கணும். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே நல்ல புத்திய தாருங்க அப்பா, நல்ல சிந்தைய தாங்க ஆண்டவரே. ஏன்னா வேற கண்ணை வச்சா அதே பார்வை தான் உண்டாகும். அல்லேலூயா. ஆனா சிந்தைய ஆண்டவர் மாற்றும் போது பார்வை மாறும். கண்ணை மாத்தல, பார்வையை மாத்துறாரு, அவ்வளவுதான். கண்ணை மாத்த கர்த்தர் வரல, எதை மாத்துறாரு? பார்வையை மாத்துகிறார். இந்த பார்வை மாற வேண்டுமானால் நம்முடைய மனம், நம்முடைய சிந்தை என்ன செய்யப்பட வேண்டும்? புதிதாக்கப்பட வேண்டும். அந்த சிந்தை எதனால புதிதாக்கப்படுகிறது? உயிர் மீட்சியினால. அந்த உயிர் மீட்சியை நமக்குள்ள கொண்டு வருவது என்னது? தேவனுடைய வசனம். அந்த வசனத்தினால்தான் சிந்தை மாறுகிறது. சிந்தையினால்தான் என்ன மாறுகிறது? நம்முடைய பார்வை மாறுகிறது, நம்முடைய பேச்சு மாறுகிறது. ஒருவனுடைய சிந்தை மாறுமானால், ஒருவனுடைய சிந்தையை பொறுத்துதான் அவனுடைய வாழ்க்கை, அவன் நடக்கை, அவன் முகம் எப்படி உள்ளதாயிருக்கும்? கலை உள்ளதாயிருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கை எதன் மேல கட்டப்பட வேண்டும்? கிறிஸ்து என்கிற கிறிஸ்து இயேசுவினுடைய சிந்தை மேல நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யப்பட வேண்டும்? கட்டப்பட வேண்டும். அல்லேலூயா. எதன் மேல கட்டப்பட வேண்டுமாம்? கிறிஸ்து என்கிற சிந்தையின் மேல நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யப்பட வேண்டும்? கட்டப்பட வேண்டும். ஏன்னா பிசாசுக்கு விரோதமான யுத்தத்துல, இந்த ஆவிக்குரிய உலகத்துல நடக்கிற யுத்தத்துல, இந்த உலகத்துல மறைமுகமாய் நடக்கிற யுத்தத்துல எது நமக்கு சிறந்த ஆயுதம் என்றால் கிறிஸ்துவின் சிந்தை. அல்லேலூயா. சிறந்த ஆயுதம். ஒரு தேவ பிள்ளைக்கு கிடைச்ச மிகப்பெரிய சிறந்த ஆயுதம் என்ன அப்படின்னா, சோத்திரம்,
பக்தி உள்ள ஆராதனைக்கு பிசாசு பயப்பட மாட்டான். இந்த புத்தி உள்ள கிறிஸ்துவின் சிந்தையை உடைய, கிறிஸ்துவின் சிந்தை என்கிற ஆயுதத்தை உடையவனை பார்த்து தான் சத்துரு பயப்படுகிறார். அல்லேலூயா. அப்ப நமக்கு எந்த சிந்தை உண்டாக வேண்டும்? கிறிஸ்துவின் சிந்தை என்பது சோத்திரம், கிறிஸ்து இயேசுவினால் பெறப்பட்ட ஒரு நல்ல சிந்தை என்பது அது பிசாசுக்கு விரோதமாய் நாம வச்சிருக்கிற ஆயுதம். அல்லேலூயா. அப்போ சிந்தை எந்த சிந்தையா இருக்க வேண்டும்? புதிதாக்கப்பட்ட, கிறிஸ்து இயேசுவினால் புதிதாக்கப்பட்ட அந்த மனதை உடையவர்களாய், சிந்தையை உடையவர்களாய், அந்த ஆயுதத்தை உடையவர்களாய், அந்த சிந்தையின் மேல் கட்டப்பட்டவர்களாய் நாம் இருக்கும்போது ஆமென் அல்லேலூயா. இந்த உலகத்துக்கு நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்றோம்? ஒரு பிரயோஜனமான வாழ்க்கையை வாழ்றோம். அதுதான் பவுல் சொல்ற, ஒத்த வேஷம் தெரியாமல். என்ன வேஷம் தெரியாம? ஒத்த வேஷம். 10 வாழாம விசேஷமாய் வாழ்வதற்காக தான் உங்களை என்னை கர்த்தர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. 10+1 10 வாழ்ந்துட்டு போகவா அழைத்திருக்கிறார். உலகத்துக்கு ஒத்தவதாய் அல்ல, உலகத்தோடு கூட ஒத்து போய் அதோட கலந்து கரைஞ்சி போவதற்காக கர்த்தர் நம்மளை என்ன செய்யவில்லை? அழைக்கவில்லை. அல்லேலூயா. உலகத்தோட ஒத்து போவதுன்னா என்னது? 10 இருப்பது, ஒன்னுத்துக்கு ஆவாமல் இருப்பது, ஒன்னுத்துக்கு ஆவாம இருப்பது, பிரயோஜனமற்ற ஒரு வாழ்க்கைய வாழ்வதுதான் உலகத்துக்கு ஒத்த வேஷம். என்ன செய்ய வேண்டாம்? வேஷம் போட்டு திரியாது இருங்கள் என்று கர்த்தர். ஏன்னா நமக்கு உண்மையான ஒரு சாயல் இருக்கிறது. அது யாருடைய சாயல்? தேவனுடைய சாயல். அதை தான் நம்ம இந்த உலகத்துக்கு காண்பிக்கணும். அல்லேலூயா. அப்ப இந்த 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 பார்வை எப்போ வரும்? தேவனுடைய சிந்தையை நம்ம பெற்றுக்கொண்டால் மாத்திரமே, அந்த புதிதாக்கப்படுகிற அனுபவத்தில் மாத்திரமே நமக்கு என்ன செய்யும்? இதெல்லாம் நடக்கும். அப்பதான் உண்மையான வாழ்க்கையை வாழ்றோம்னு அர்த்தம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அங்கதான் ஒரு மனிதன் என்ன செய்கிறான்? உண்மையான வாழ்க்கை என்ன செய்கிறான்? வாழ்கிறான். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அப்போ ஒரு பக்கம் ஆண்டவர் அவருடைய சிந்தையினால நம்மளை கட்டி எழுப்ப விரும்புகிறார். கிறிஸ்துவின் சிந்தை என்கிற அந்த அஸ்திபாரத்தின் மேல, அப்போஸ்தலருடைய உபதேசம் என்கிற அஸ்திபாரத்தின் மேல, சத்தியத்தின் மேல நம்ம என்ன செய்யப்பட வேண்டும்? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டி 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 என்ன செய்யப்பட வேண்டும்? எழுப்பப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லு. கொலோசியருக்கு அப்படிதான் சொல்லுகிறார், நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் கட்டப்பட்டவர்களாய், வேரூன்றினவர்களாய் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய சிந்தையை நம்ம கட்டி எழுப்பணும். நம்முடைய சிந்தையை யார் ஆட்சி செய்ய வேண்டுமானால் தேவன் ஆட்சி செய்ய வேண்டும். யார் ஆட்சி செய்யணும்? தேவன் ஆட்சி செய்ய வேண்டும். அப்ப கிறிஸ்துவின் சிந்தை இருந்தால்தான் தேவனுடைய ஆட்சி அதில் என்ன செய்ய உண்டாகும். அந்தகார கிரியைகள், அந்தகார லோகாதிபதிகள், இந்த இருளின் கிரியைகள் நம்முடைய சிந்தையை என்ன செய்யக்கூடாது? ஆட்சி செய்யவோ ஆளவோ கூடவே கூடாது. அல்லேலூயா. நம்முடைய சிந்தையை ஆட்டி படைக்கதான் பிசாசினுடைய ராஜ்யம் என்ன செய்கிறது? போராடுகிறது. அல்லேலூயா. எண்ணம் போல் அவன் இருக்கிறான். நீதிமொழிகளை ஒரு இடத்துல வாசிக்கிறோம், அவன் எண்ணம் போல அவன் என்ன செய்கிறான்? இருக்கிறான். நாபாலுடைய மனைவி சொல்லுகிறாங்க, அபிகாயில், அவன் பெயர் எப்படியோ அவனும் என்ன செய்கிறான்? அப்படியே இருக்கிறான் என்று வேதம் சோத்திர நாபாலை குறித்து அபிகாயில் என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய சிந்தை என்ன செய்யப்பட வேண்டும்? கட்டவிழ்க்கப்பட்ட சிந்தையாய், கட்டி எழுப்பப்படுகிற சிந்தையாய். இந்த சிந்தையை கட்டவிழ்ப்பதும் சத்தியம்தான், இந்த சிந்தையை கட்டி எழுப்புவதும் சத்தியம்தான். அல்லேலூயா. இந்த சிந்தையை கட்டு அவிழ்க்கிறதும் எதுதான்? சத்தியம்தான். இந்த சிந்தையை கட்டி, அதாவது பில்டப் அதை பண்றதும் எதுதான்? சத்தியம்தான். அப்ப நம்ம சத்தியத்தை என்ன செய்ய வேண்டும்? அதிகமாய் அது நம்ம பரிச்சயமாய் அதிகமாய் தியானிக்க 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 தான் இது பிசாசுக்கு விரோதமாய் எழும்புகிற ஒரு ஆயுதமாய் மாறுகிறது. அல்லேலூயா. கிறிஸ்துவின் சிந்தையை உடையவர்கள் தான் இந்த தேசத்துல பெரிய காரியங்களை ஆண்டவருக்காக செய்ய முடியும். அல்லேலூயா. எந்த சிந்தையை உடையவர்கள்? உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே, the mind,
நம்முடைய மனம் என்ன செய்யப்பட வேண்டுமா? ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் மனம் ஒவ்வொரு நாளும் உம்முடைய சத்தியத்தினால் என்ன செய்யப்படட்டும் ஆண்டவரே. ஆமை சோத்திரம், புதிதாகி கொண்டே இருக்கட்டும் ஆண்டவரே. நேற்று என்ன சொன்னேன்? நம்ம உயிர் மீட்சி அடைய அடைய நம்முடைய சிந்தை என்ன செய்யப்படுகிறது? புதிதாக்கப்படுகிறது. இந்த நாளில உங்களோடு நான் சொல்ற விஷயம் என்னன்னா, நீங்க சுத்திகரிக்கப்பட உங்கள் மனம் புதிதாகும். அல்லேலூயா. நீ உங்கள் மனம் என்ன செய்யப்படும் போது புதிதாகும்? சுத்திகரிக்கப்படுவதற்கு. அல்லேலூயா. நீங்க எந்த அளவுக்கு உங்களை தேவ சமூகத்தில் சுத்திகரிக்கப்படுவதற்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் மனம் புதிதாகி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. காலை நேரத்தில் சொன்ன ஆவியானவருடைய நிறைவுனால நம்முடைய மனம் என்ன செய்கிறது? புதிதாகுகிறது. தேவ பிரசன்னம் நம்மளை நிரப்பதனால, தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை நம்மளை நிரப்ப 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 நம்முடைய மனம் என்ன செய்கிறது? புதிதாகி கொண்டே இருக்கிறது. இப்போ நம்முடைய மனம், நம்முடைய வாழ்க்கை தேவ வசனத்தினால சுத்திகரிக்கப்பட நம்முடைய மனம் புதிதாகிறது. அப்ப ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் நீங்க கேட்க வேண்டியது என்னது? ஆண்டவரே, என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. அல்லேலூயா. என்ன செய்யுங்கப்பா? சுத்திகரியும் ஆண்டவர். ஒரு வசனத்தை ஆதாரமா எடுத்து வாசிக்கலாம். லூக்கா 8வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். லூக்கா 8வது அதிகாரம் 14வது வசனம். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கேட்ட உடனே போய். இங்கே ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, பிரபஞ்சத்திற்குரிய கவலை. எல்லாரும் சொல்லுங்க, பிரபஞ்சத்திற்குரிய. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, பிரபஞ்சத்திற்குரிய கவலை. வாசிக்கலாம். ஐஸ்வர்யம் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு என்ன செய்யாதிருக்கிறார்கள்? பலன் கொடாதிருக்கிறார்கள். முதல் நிலத்தில் பார்த்தோம், இரண்டாவது நிலத்தில் பார்த்தோம், மூணாவது நிலத்தில் என்ன உண்டாவது? பலன் கொடுக்க முடியல. காரணம் என்ன? உலக கவலைகள், சிற்றின்பங்கள், பல காரியங்கள் என்ன செய்து நெருக்கிறதுனால அது என்ன செய்ய முடியல? வளருது, ஆனா பலன் கொடுக்க முடியவில்லை. எல்லாம் அதை என்ன செய்கிறது? நெருக்கி போடுகிறது. அப்ப இந்த நிலத்துக்கு என்ன தேவை? ஒரு சுத்திகரிப்பு தேவை. அல்லேலூயா. கலை வளர்கிறதுனாலதான் அது என்ன செய்யப்படுகிறது? அந்த ஆமை சோத்திரம் அதற்கு வருகிற எல்லாவற்றையும் உறிஞ்சுகிறது. அதை நெருக்கி போட்டு அதை வளர விடாமல், பலன் கொடுக்க முடியாமல் என்ன செய்கிறது? ஆமை நெருக்கி போடுகிறது. அப்போ நம்ம கலைய ஆமை சோத்திரம் எடுக்கணும்னா நமக்கு என்ன தேவை? அந்த நிலத்துக்கு சுத்திகரிப்பு தேவை. அல்லேலூயா. அந்த நிலத்துக்கு என்ன தேவை? சுத்திகரிப்பு தேவை. மறுபடியும் சொல்லுங்க, அந்த நிலத்துக்கு என்ன தேவை? மூணாவது நிலத்துக்கு என்ன தேவை? சுத்திகரிப்பு தேவை. அந்த சுத்திகரிப்பு வேற ஒண்ணும் இல்லை, உலக கவலைகள். அல்லேலூயா. நம்ம உலகத்தை குறித்து எந்த அளவுக்கு நம்ம அறிஞ்சு வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? கட்டப்பட்டிருக்கிறோம் என்று அர்த்தம். உலக கவலையை குறித்து, உலக காரியங்களை குறித்து நாம் அறிந்து கொள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் என்ன செய்யவே முடியாது? வளரவே முடியாது. அல்லேலூயா. சொல்லுங்க, வளரவே முடியாது. அதுக்கு நமக்கு என்ன தேவை? சுத்திகரிப்பு தேவை. இந்த சுத்திகரிப்பு இல்லாம நம்முடைய மனம் என்ன செய்யாது? புதுப்பிக்கப்படவே படாது. அல்லேலூயா. இந்த உலக கவலையை நம்ம விட்டு விளக்கலைன்னா நம்முடைய மனம் என்ன செய்யப்படாது? சுத்திகரிக்கவே படாது. இந்த பிரபஞ்சத்திற்குரிய கவலை, அந்த கவலைக்குள்ளேயே ஒரு வலை இருக்கு. கா பிளஸ் வலை என்னது? கவலை. அந்த கவலையில என்ன இருக்கு? ஒரு வலை இருக்கிறது. அல்லேலூயா. கவலையோட ஆண்டவர் நம்ம என்ன செய்யவில்லை? ஆமை வாழும்படி அழைக்கவில்லை. எப்படி வாழும்படி அழைச்சிருக்கிறார்? நாம் கலை உள்ளவர்களாய், நாம எல்லாரும் கிளை. சொல்லுங்க, நம்ம எல்லாரும் அவருடைய கிளை. அதனால நமக்கு கவலையே கிடையாது. எல்லாரும் சொல்லுங்களேன், நாம் அவருடைய கிளைகளாக இருக்கிறோம், கொடிகளாக இருக்கிறோம். அதனால் நமக்கு எந்த கவலையும் இல்லவே இல்லை. பொம்பளை பிள்ளைய பெக்கும் போது உங்களுக்கு அந்த கவலை இல்லை. இப்ப 18 வயசு ஆனோன்னு உங்களுக்கு என்ன வந்துட்டு? கவலை வந்துட்டு. 19 வயசு ஆனோன்னு என்ன வருது? கவலை வருகிறது. ஆனா முன்னால ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது அந்த கவலை நமக்கு என்ன செய்யல? இல்ல. ஆனா இப்போ அந்த கவலை வருது. ஏன்? உலகம் உள்ள வந்ததுனாலதான் கவலை வருது.
உலகத்துல உள்ளவங்களெல்லாம் பார்க்கிறோம். உலக காரியங்களை பார்க்க 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 நமக்கு என்ன வந்துட்டு, கவலை வந்துட்டு. ஆனா ஒரு காலத்துல நமக்கு கவலையே வராது. ஒரு காலத்துல கடன் இருக்கும், ஆனா கவலை இருக்காது. ஒரு காலத்துல சோத்திரம் கஷ்டம் இருக்கும், ஆனா நமக்கு என்ன இருக்காது, கவலை இருக்காது. ஏன் கவலை இருக்காதுன்னா அங்க விசுவாசம் தான் இருக்கும். அல்லேலூயா. ஆனா இப்போ உலகத்தை குறிச்சு அறிய 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 என்ன வந்துட்டு, இந்த உலகத்துக்குரிய கவலைகள் உள்ள வந்து விட்டது. என்ன செய்ய போறேன், ஏது செய்ய போறேன், என்ன பண்ண போறேன், எப்படி பண்ண போறேன் அப்படிங்கிற கவலை என்ன செஞ்சுட்டு உள்ள வந்து விட்டது. அதனால்தான் சிந்தை கட்டப்பட்டு கிடக்கிறது. அல்லேலூயா. உலக காரியத்தை உள்ள விட்டுட்டாலே நமக்குள்ள என்ன வந்துடும், கவலை வந்துவிடும். உலகத்தை குறித்து ரொம்ப அறிய விரும்பாதீங்க. உலகத்தை குறித்து ரொம்ப அறிய விரும்பவே கூடாது. அல்லேலூயா. எங்க ஒரு காலத்துல எவ்வளவு கஷ்டம் இருந்தது, எவ்வளோ கஷ்டம், எவ்வளவு காரியங்கள் இருந்தது. ஆராதனைக்கு குறைவு இருந்ததா? இல்லவே இல்லை. ஆனா இப்போ நம்ம கஷ்டத்தை குறித்து தான் நினைக்கிறோமே தவிர ஆராதிக்க நமக்கு என்ன வரல, மனசே வரல. ஏன்னா உலக கவலை என்ன செஞ்சுட்டு உள்ள அது ரொம்ப அறிய விரும்பிட்டோம். என்ன செய்ய போறோம், ஏதை செய்ய போறோம், உலகத்துல அவங்க அப்படி பண்றாங்களே, உலகத்துல இவங்க இப்படி பண்றாங்களே, உலகத்துல அப்படி செய்யறாங்களே, இப்படி செய்யறாங்களே அப்படின்னு அவங்களை குறித்து அறிய 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 நம்ம கல்யாணத்தை இப்படிலாம் நடத்துறாங்களே, இந்த ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாங்களே, அந்த பிள்ளை எந்த ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாங்க, நான் என்ன என் பிள்ளை எங்க படிக்க வைக்க, என் பிள்ளை கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்கிறான், என் பிள்ளை அப்படித்தான் இருக்கிறான். இது அறிய 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 நம்முடைய சிந்தை என்ன செய்யப்படுகிறது, கட்டப்படுகிறது. நாளைய தினத்தை குறித்து நீ கவலைப்பட வேண்டான்னு கர்த்தர் சொல்லிட்டார். சொன்னது யாரு, கர்த்தர். சொன்னது யாரு, கர்த்தர். அல்லேலூயா. இந்த உலகத்தை குறித்து அறிந்து கொள்ள நீங்கள் விரும்பாதீர்கள். யாரு எப்படி வேணாலும் என்ன செய்யட்டும், என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும், நீ அதை குறித்து கவலைப்படாத. நீ ஒவ்வொரு நாளும் எனக்குள் தங்கி இருப்பதை மட்டும்தான் நீ யோசிக்கணும்னு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப இந்த பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் அவர்கள் என்ன செய்து விடுகிறார்கள், பின்வாங்கி போய் விடுகிறார்கள், கனி கொடுக்காமல் போய் விடுகிறார்கள். அல்லேலூயா. ஒரு அம்மாட்ட போய் ஒரு ஐயா கேட்டாங்களா, அந்த அம்மா சொன்னாங்களா, பாஸ்டர் என் மகளுக்காக என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணிக்கோங்க. என் மகளுக்கு என்ன செய்யணும், திருமணம் பண்ணி வைக்கணும், அதுக்காக என்ன செஞ்சுக்கோங்க, ஜெபம் பண்ணிக்கோங்க. என்ன செய்ய போறேன்னு தெரியல, ஏது பண்ண போறேன்னு தெரியல, ரொம்ப சங்கடமா இருக்கு பாஸ்டர் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ பாஸ்டர் ஐயா கேட்டாங்களா, உங்க மகளுக்கு வயசு என்ன? என் மகளுக்கு வயசு 5. மகளுக்கு வயசு என்னவா, 5. 25 வயசுல நடக்க வேண்டியது அம்மா எப்பவுமே சோமனை சொல்றாவோ. உலக கவலை. உலகத்துல அவன் அப்படி நடத்துறான் திருமணத்தை, உலகத்துல இவன் இப்படி திருமணத்தை நடத்துறான், உலகத்துல இப்படி வாழ்றான், அப்படி வாழ்றான், அப்படி செய்யறாங்க, இப்படி அதெல்லாம் குறிச்சு நினைக்காதீங்க. உங்களுக்கு வர வேண்டியதை கர்த்தர் அவன் செய்ய வேண்டியதை தானா செய்வார். அல்லேலூயா. அவனை மாதிரி நான் செய்யணும், நோ. அவனை மாதிரி நான் பண்ணணும், நோ. அல்லேலூயா. அவங்கள மாதிரி நான் வாழணும், நோ. உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கர்த்தர் வச்சிருக்கிறார். யோசேப்பே உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, தானியேலே உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, தாவீதே உனக்கு ஒரு திட்டம் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நீ உலகத்தானை போல வாழ நினைப்பது, அல்லேலூயா. அவன் கடன் வாங்கி பிரிச்சு வாங்கினோம்னா நாமளும் கடன் வாங்கி என்ன செய்யக்கூடாது, சுவாபா பிரிச்சு வாங்க கூடாது. அல்லேலூயா. அவன் வாங்குறான்னா நம்மள என்ன செய்யக்கூடாது, அவன் வீட்டுல இருக்கிறதுனால என் வீட்லயும் இருக்கிற நீங்க என்ன செய்யக்கூடாது, நினைக்கவே கூடாது. அல்லேலூயா. இதுதான் உலக கவலைகள். அல்லேலூயா. அப்டேட் ஆகணும்னு சொல்றான். உலகத்துல என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறான், நாளுக்கு நாள் அப்டேட் 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 ஆகிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு என்ன செய்து கொண்டு இருக்கிறாங்க உலகம். சொல்லிக் கொண்டே இருக்கிறது. ஆனால் வசனத்துல நாம் என்ன செய்ய வேண்டும், ஒவ்வொரு நாளும் அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கணும். என்னைக்குமே அவன் வீட்டில் இருக்கிறது என் வீட்டில் இல்லைன்னு நினைச்சு கவலைப்படாதீங்க. கவலையே படாதீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கவலையே படாதீங்க. அல்லேலூயா.
ஆமே ஸ்தோத்திரம். அப்போ நமக்கு தேவை, இந்த நிலத்துக்கு என்ன தேவையா இருக்கு? சுத்திகரிப்பு தேவையா இருக்கு. சுத்திகரிக்கப்பட்ட ஒரு நிலத்துல தான் ஒரு பலனை கொடுக்க முடியும். சுத்திகரிக்கப்பட்ட ஒரு நிலம் தான் என்னது? பலனை கொடுக்க முடியும். சுத்திகரிக்கல அப்படின்னா அது என்ன ஆயிரும்? ஆமே, பலன் கொடுக்க முடியாமல் ஆயிரும். அப்போ இந்த உலக கவலை உங்களை என்ன செய்து விடும்? உங்களை பலன் கொடுக்க விடாமல் ஆக்கிவிடும். அல்லேலூயா. இந்த கவலை உங்களை புதுப்பிக்க விடாது. இந்த உலக கவலை உங்களை என்ன செய்யாது? புதுப்பிக்க விடாது. உங்கள் மனதை அது என்ன செய்து கொண்டே இருக்கும்? பாலாக்கி கொண்டே இருக்கும். உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். மறுரூபமாகுங்கள் என்றால் என்ன? ஒரு பலன் கொடுக்கக்கூடிய வாழ்க்கையாக நீங்கள் மாற வேண்டும். ஆசீர்வதிக்கக்கூடிய வாழ்க்கையாக மாற வேண்டும். அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் மறுரூபமாகுங்கள் என்றால் என்ற அர்த்தம், ஆமே, கர்த்தருக்காக கனி கொடுக்கிறவர்களாக, கர்த்தருக்காக பலன் கொடுக்கிறவர்களாக, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக, கர்த்தருடைய ஆமே ஸ்தோத்திர பெரிதான காரியத்தை செய்கிறவர்களாக நீங்கள் மாற வேண்டும். இதுதான் நீங்கள் இந்த பூமியில வாழ்கிற மறுரூபமான வாழ்க்கை. அல்லேலூயா. இந்த உலக காரியங்கள் உங்களை என்ன செய்து விடும்? கனியற்றவர்களாய் உங்களை என்ன செய்து விடும்? மாற்றிவிடும். அதனால உலக காரியங்களுக்கு என்ன செய்யாதீங்க? கவலைப்படாதீங்க. நான் ஊழியத்தை ஆரம்பத்தில் வந்தபோது அநேகர் என்னை பார்த்து சொன்னது, நீ என்ன செய்ய போற? அல்லேலூயா. நீ என்ன செய்ய போகிறாய்? சோத்துக்கு என்ன செய்ய போற? உடைக்கு என்ன செய்ய போகிறாய்? மற்ற காரியங்களுக்கெல்லாம் நீ என்ன செய்ய போகிறாய்? அல்லேலூயா. அப்போ நான் உலக காரியத்துக்கு பைத்தியமா இருந்தேன். உலக காரியத்தில் எப்படி இருந்தேன்? தேவனுக்கு யார் தான் தேவை? பைத்தியம் தான் தேவை. பைத்தியம்னா யாரு? உலகத்தை குறித்து அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. உலகத்தை குறித்து நம்ம ஒன்றும் தெரியாமல் இருக்கிறது தான் நல்லது. அல்லேலூயா. உலகத்தை குறித்து நம்ம எவ்வளவு நம்ம தெரியாம நம்ம இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம விசுவாச வாழ்க்கை நல்லா இருக்கும். அல்லேலூயா. உலகத்தை குறித்து நம்ம எந்த அளவுக்கு தெரியாமல் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு எப்படி இருப்போம்? நம்ம விசுவாச வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப நல்லா இருப்போம். உலகத்துக்கு நம்ம இடம் கொடுக்காத வரைக்கும் நம்ம விசுவாச வாழ்க்கை எப்படி இருக்கும்? ரொம்ப 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 நல்லா இருக்கும். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உலகத்திற்கு இடம் கொடுக்காத வரைக்கும். ஆமே ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். உலக காரியங்களுக்கு இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. உலக காரியத்துக்கு இடம் கொடுத்தா கவலை தானா வரும். உலகத்தை குறித்து நம்ம சிந்தித்தா நமக்கு கவலை கண்டிப்பா வரும். உலகம் உங்களை பார்த்து என்ன சொல்லும் தெரியுமா? உனக்கு அது இல்லையே, உனக்கு அது இல்லையே, உனக்கு இது இல்லையே. உயிரோட இருக்கீங்களா? சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உயிரோட தானே இருக்கிய? உயிரோட கர்த்தர் வச்சிருக்கிறார்களா? இன்னைக்கு கர்த்தர் உயிரோட வச்சிருக்கிறாருன்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அல்லேலூயா. அப்போ உலகம் எப்ப பார்த்தாலும் நம்மளை பார்த்து, ஆமா இல்ல, எனக்கு என்ன இல்லை, அது இல்லை, எது இல்லை, அது இல்லை. அல்லேலூயா. இப்படியே உலகம் உங்களை பார்த்து, ஆமா, ஆண்டவர் என்று சொல்றாரு, ஆமா, நீ இந்த 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 விசுவாசத்துல இரு, நான் உனக்கு பெரிய காரியங்களை செய்வேன்னு கர்த்தர் சொல்றார். ஆனா உலகம் எப்ப பார்த்தாலும் நம்மகிட்ட கேட்கறது, உங்ககிட்ட அது இல்லையே, எது இல்லையே, எப்ப வாங்க போறீங்க, எப்ப கட்ட போறீங்க, என்ன செய்ய போறீங்க, அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, என்ன செய்யுங்க, அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க. என் செல்லுக்கு மாசத்துல 10 திருப்பு வரும். உங்களுக்கு 7 லட்ச ரூபா லோன் சேங்ஷன் பண்ணியிருக்கிறோம். நீங்க என்ன செய்ய வேண்டாம், என்ன செய்ய வேண்டாம், உங்களுக்கு குறைஞ்ச வட்டியில் என்ன செய்யறோம், தாரோம். அதனால நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, வாங்கிக்கோங்க. அல்லேலூயா. என்ன செஞ்சுக்கோங்க, வாங்கிக்கோங்க. அப்ப அவனுக்கு என்ன, அவன் என்ன சொல்றான், நீங்க என்ன செய்றீங்க, கஷ்டப்படுறீங்க, நீங்க என்ன செய்றீங்க, கஷ்டப்படுறீங்க, நீங்க என்ன செய்றீங்க, அவன் கவலைப்படுறீங்க. யார் சொல்றா? உலகம் நம்மளை பார்த்து சொல்லுகிறது. அல்லேலூயா. அவ்வளவு நேரம் நல்லா தான் இருந்திருப்பான். அவ்வளவு அந்த அக்கா வராத வரைக்கும் அவன் நல்லா தான் இருந்திருப்பான். அந்த அக்கா வந்த உடனே, எங்க வீட்டில் டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்கோம், உங்க வீட்டில் சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவான். ஏன் உங்க வீட்டில் நீங்க என்ன புளிக்கறியா வைக்க போறீங்க? எங்க வீட்டில் எங்க வைக்கமோ அதை தான் உங்க வீட்டில் என்ன செய்றீங்க நீங்க. அல்லேலூயா. இந்த வீட்டு ஃப்ரிட்ஜ்லையும் என்ன தான், தக்காளி தான் வைப்போம், அந்த ஃப்ரிட்ஜ்லையும் என்ன தான் வைப்போம், தக்காளி தான் வைக்க முடியும், வேற எங்கேயாவது வைக்க முடியுமா? அல்லேலூயா.
தங்கத்தை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வைக்க முடியுமா? டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் பாஸ்டர், இது என்ன டோர் ஃப்ரிட்ஜ்? டபுள் டோர் ஃப்ரிட்ஜ். அதனால் நாங்கள் இதுக்குள்ளே எதை வைப்போம்? தங்கத்தை தான் வைப்போம். நாங்களும் அதில் பால் பாக்கெட் வைக்கணும், நீங்களும் அதில் பால் பாக்கெட் தான் வைக்க. அல்லேலூயா. ஆனால் நமக்கு என்ன கவலை? எங்கள் வீட்டில் டபுள் டோர் இருக்கு, உங்கள் வீட்டில் சிங்கிள் டோர் இருக்கு. எங்கள் வீட்டில் என்ன இருக்கு? ஃப்ரிட்ஜ் உயரமாக இருக்கு, உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் குள்ளமாக இருக்கு. உங்களுக்கு 4 அடி தான் இருக்கு, எங்களுக்கு 6 அடி இருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் ஃப்ரிட்ஜ் குப்பை தொட்டி என்ன தெரியுமா? அநேகர் வீட்டில் குப்பை தொட்டி எது தெரியுமா? ஃப்ரிட்ஜ் தான் குப்பை தொட்டி. அந்த நாட்களில் ஃப்ரிட்ஜ் இல்லைன்னா தினமும் சூடா சாப்பாடு கிடைக்கும். இப்போ சுட வச்சு விஷத்தை கொடுக்கும். உங்க வீட்டில் அது நடக்கும் பாஸ்டர், எங்க வீட்டில் இல்லை. அல்லேலூயா. நல்லா ஏன்னா நம்ம இல்லாததை குறித்து எல்லாம் கர்த்தர் தருவார். எல்லாத்தையும் கர்த்தர் நமக்கு தருவார். சொல்லுங்க, அவர் தருவார். அவர் தருகிறவர். அவர் யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் என்ன செய்வார்? பார்த்து கொள்வார். அல்லேலூயா. ஏன் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த உலகத்தை குறித்து அறியாத வரைக்கும் நமக்கு இருந்தது இல்லை, இது இல்லை, அது இல்லைன்னு ஆண்டவர்ட்ட நம்ம ஒரு நாள் சொன்னதே இல்லை. இருக்கிற மனதோடு போதுகிற மனதோடு கூட தான் நம்ம வாழ்ந்தோம். எங்க ஆதி அப்போஸ்தலர்கள், ஆதி பெற்றோர்கள், ஆதி விசுவாசிகள் அப்படித்தான் வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு எதை குறிச்சு அறிவு கிடையாது, உலகத்தை குறிச்சு அவர்களுக்கு அறிவே கிடையாது. அதனாலதான் 2 சேலை இருந்தாலும் 2 சட்டை இருந்தாலும் அவன் பக்தியில குறையவே இல்லை. ஏன்னா அவன் உலக அறிவு அவனுக்கு என்னது? பைத்தியமாயிருந்தது. கிறிஸ்துவுக்குள் நாங்கள் பைத்தியக்காரர்கள், கிறிஸ்துவுக்குள் நாங்கள் யாரு? ஆமென், பலவீனர்கள். அதனாலதான் கர்த்தர் எங்களை எடுத்தார், அதனாலதான் கர்த்தர் எங்களை எடுத்தார், அதனாலதான் கர்த்தர் எங்களை அழைச்சாரு. உலக ஞானத்தை உள்ளவனெல்லாம் கர்த்தர் அழைக்கல. அவன் தான் ஊழியத்துக்கு வந்தா அது வேணும் இது வேணும், எனக்கு நான் கார்ல போனாதான் ஊழியத்துக்கு போவேன்னு சொல்லுவான். ஆனா பைத்தியக்காரனை கூப்பிட்டா செருப்பு இல்லாம கூட நடக்க நான் ரெடிமா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எந்த பாதையில நடத்த நான் ரெடி ஆண்டவரே. பைத்தியக்காரன் தான் ஆண்டவருக்கு தேவை. அல்லேலூயா. உலக காரியத்தை அறிய 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 நம்ம மனசு கவலை தான் வரும். மனசு புதுப்பிக்கப்படவே படாது. அல்லேலூயா. மனசு புதுப்பிக்கப்படணும்னா ஆண்டவருக்குள்ள பைத்தியக்காரனா மாறிடணும். ஆண்டவரே, எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, எல்லாவற்றையும் நீங்க என்ன செய்து கொள்ளுங்கள் ஆண்டவரே, பார்த்து கொள்ளும் ஆண்டவரே. ஆண்டவர் நம்மளை இப்படி வாழ வச்சிருவான்னு நினைக்கிறீங்களா? அவர் அப்படிலாம் நம்மளை வாழ வைக்க மாட்டார். ஆனால் நம்ம அதை குறித்து கவலைப்படக்கூடாதுங்கிறாரு. எதை குறித்து கவலைப்படக்கூடாது? அன்னைக்கு ஆண்டவர் நம்மளை நடத்துகிற அதே போதும்னு போங்க, ஆனால் உயர்த்துகிற ஒரு காலம் வரும், நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு காலம் வரும், நம்மை மேன்மைப்படுத்துகிற ஒரு காலம் வரும். அதின் காலத்தில் கர்த்தர் நேர்த்தியாய் செம்மையாய் நமக்கு செய்வார். அல்லேலூயா. ஆமா. அதனால உங்க முகம் எப்படி இருக்க வேண்டாம்? கவலையா என்ன செய்ய வேண்டாம்? இருக்க பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கவலைலாம் படாதீங்க. நீங்க ஒரு கிளை. சொல்லுங்க, நீங்க ஒரு கிளை. அதனால நீங்க கவலைப்படக்கூடாது. என்ன கிளை? நம்ம ஆண்டவர் ஒலிவ மரத்துல திராட்சை செடியில் அவர் நம்மளை என்ன வச்சிருக்கிறார்? ஒரு கிளையாய் ஒரு கொடியா வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதனால நம்ம முகம் என்ன செய்யக்கூடாது? கவலைப்படவே கூடாது. எல்லாரும் எப்படி அலையணும்? கவலைப்பட்டு திரியணும் தான் பிசாசு என்ன செய்யறான்? அலையுதான். அப்ப இந்த சிந்தனை தான். எந்த சிந்தனை? கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார் என்கிற சிந்தனை. ஆண்டவர்கிட்ட போய் கேளுங்க, ஆண்டவர் நல்ல சிந்தனை எனக்கு என்ன செய்யுங்கப்பா தாங்க ஆண்டவரே. எனக்கு நல்ல எண்ணங்களை கர்த்தர் என்ன செய்யுங்கப்பா தாங்க ஆண்டவரே. நல்ல எண்ணம் நல்ல சிந்தனைகள் நமக்கு வந்து விட்டாலே நம்ம ஜெயிக்க போறோம்னு அர்த்தம். நம்ம ஜெயிக்க போறோம்னு அர்த்தம். நல்ல சிந்தையை உடையவன் தான் ஜெயிப்பான். கிறிஸ்துவின் சிந்தையை உடையவன் தான் ஜெயிப்பான். கிறிஸ்துவின் சிந்தையை உடைய அம்மை சோத்திரம் ஒருவனை பார்த்து தான் பாதாளம் நடுங்கும். அப்போ இந்த பிரபஞ்சத்துக்குரிய கவலைனால என்ன செய்யாதீங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்னை சுத்திகரியும் ஆண்டவரே, என்னை என்ன செய்யுங்கப்பா,
இந்த உலக காரியம் எனக்குள்ள கலந்துடக்கூடாது. இந்த உலக காரியம் கலந்து நான் அதில் கரைஞ்சிருவேன் ஆண்டவரே. இந்த உலக காரியம் எனக்குள்ள வந்து கலந்து நான் என்ன செஞ்சிருவேன், அதில் கரைஞ்சி போயிடுவேன் ஆண்டவரே. அதனால் இந்த உலகம் என்ன எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. இந்த வாழ்க்கையை தந்தீங்களே நன்றி, இந்த பிள்ளையை தந்தீங்களே நன்றி, இந்த குடும்பத்தை தந்தீங்களே நன்றி, இந்த கணவரை தந்தீங்களே நன்றி, இந்த மனைவியை தந்தீங்களே நன்றி, இந்த படிப்பை தந்தீங்களே நன்றி, இந்த அம்மா அப்பாவை தந்தீங்களே நன்றி, இந்த பிள்ளைகளை எங்களுக்கு தந்தீங்களே நன்றி, இந்த சபையை தந்தீங்களே நன்றி, இந்த ஊழியக்காரரை தந்தீங்களே நன்றி. இப்படி ஜெபிக்க 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 கர்த்தர் நம்மை கட்டி எழுப்பிக் கொண்டே இருப்பார். இருக்கிறதற்கு நன்றி சொல்லுங்க. இல்லாததை குறித்த ஒரு நாளும் என்ன செய்யாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். அல்லேலூயா. இருக்கிறதுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க, இருக்கிறதெல்லாம் பெருகும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அந்த சிந்தை தான் நமக்கு உண்டாகணும். ஆமே. அப்படி சொல்ல சொல்ல சொல்லதான் கர்த்தர் பிசாசு பயப்படுகிறார். பிசாசு நம்மளை எந்த காரியத்தை கொண்டு வந்து நம்மளை கவலைப்படுத்தவே முடியாது. கிறிஸ்துவின் சிந்தையை உடைய ஒரு மனுஷனை யாரும் கவலைப்படுத்தவே முடியவே முடியாது. கிறிஸ்துவின் சிந்தை உடையவன் கவலையாவே இருக்க மாட்டான். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கிறிஸ்துவின் சிந்தையை உடையவன் அவன் கவலையாவே இருக்க மாட்டான். ஆமே. பிலிப்பு சிறைச்சாலையில பவுல் இருக்கும்போது என்ன சொல்லியிருப்பாரு? ஆமை சோத்து ரூம் போட்டு சாப்பாடு போட்டு நான் என்ன செய்ய வச்சிருக்கிறான், என்ன எழுத வச்சிருக்கிறான். அல்லேலூயா. வெளியே போனா ஆமை என்ன செய்யணும், ரூமுக்கு வாடகை கொடுக்கணும், சாப்பாடுக்கு துட்டு கொடுக்கணும். ஆனா இங்க ஆமை பிசாசு கொண்டு வந்து சிறையில் அடைச்ச வச்சு நல்ல சாப்பாடையும் கொடுத்து நல்ல ரூமையும் கொடுத்து பவுல் என்ன செய்துட்டு இருக்கிறார், எழுதிக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு இருக்குமானால் சிறைச்சாலை கூட 7 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி தான் இருக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கிறிஸ்துவின் சிந்தை இருந்தா சிறையில் இருந்தாலும் அது அவனுக்கு 7 ஸ்டார் ஹோட்டல் தான். அல்லேலூயா. ஆனா கிறிஸ்துவின், அதையும் சொல்லிருங்க, கிறிஸ்துவின் சிந்தை இல்லைன்னா 7 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்தாலும் அது சிறை தான் அவனுக்கு. அல்லேலூயா. அவனுக்கு என்னதுதான், அவனுக்கு அறை கிடையாது, அது சிறை. இப்போ உலக கவலை நமக்கு நம்மளை என்ன செய்யுது, சிறையில் இருக்கிற மாதிரி வச்சிருது. கவலையில் இருக்கீங்கன்னா நீங்க எதுல இருக்கீங்கன்னு அர்த்தம், சிறையில் இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க உங்க வீட்டில் இல்லை, நீங்க எதுல இருக்கீங்கன்னு அர்த்தம், சிறைக்குள்ள இருக்கீங்கன்னு அர்த்தம். அது வீடு இல்லை, அதுக்கு பேர் ஜெயில். அல்லேலூயா. அது இல்லையே இது இல்லையேன்னு கவலைப்பட்டீங்கன்னா நீங்க எதுக்குள்ள இருக்கீங்கன்னு அர்த்தம், ஆமா சிறைச்சாலைக்குள்ள இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களை போலீஸ் பிடிக்க வேண்டாம், ஒண்ணுமே செய்ய வேண்டாம். பிசாசு உங்களை எங்க பிடிச்சு வச்சிருக்கான், உங்க வீட்டிலேயே உங்களை சிறைப்பிடிச்சு வச்சிருக்கிறான். நம்மை நாமே சிறைப்பிடிக்கிற அந்த அந்த அப்படிப்பட்ட கஷ்டமான நிலைமை யாருக்கு வந்துடக்கூடாது. என்னைய நானே கட்டிக்கிறேன், என்னைய நானே என்ன செஞ்சுக்கிறேன், கயிறை வச்சு கட்டி போட்டு ஆமாம் கிடக்கிறேன். அந்த அவல நிலை யாருக்கும் வரக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றின்னு சொல்லுங்க. உங்க மனம் புதிதாகப்படும், மனசு புதிதாகிக்கிட்டே இருக்கும், மனசு புதிதாகி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அப்போ நீங்க சிறையில் இருக்க மாட்டீங்க, நீங்க எதுல இருப்பீங்க, ஒரு பெரிய ஆமா உங்க வீடு எப்படி காட்சி அளிக்கும், 7 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கும். சொல்லுங்க, என் வீடு எனக்கு 7 ஸ்டார் ஹோட்டல் தான். அல்லேலூயா. என் வீடு பாஸ்டர் சீட்டு போட்டிருக்க பாஸ்டர் இல்ல. நீங்க யார் சிந்தையை உடையவர்கள், யார் சிந்தை பாஸ்டர், என் ரூம் 10க்கு 4 தான் பாஸ்டர், 6க்கு 4 தான் பாஸ்டர். ஆனா உங்களுக்கு எந்த சிந்தை இருந்தா போதும், கிறிஸ்துவின் சிந்தை இருந்தா உங்க வீடை பார்க்கும்போது இவ்வளவு அழகான வீடை கர்த்தர் தந்திருக்கிறாரு. யாராவது என்னைக்காவது சொல்லியிருக்கீங்களா, மற்ற வீடை பார்த்துட்டு வந்து நம்ம வீடு இருக்க நம்ம வீட்டுக்கார ஐயாவை சொல்லுவோம், நீர் வீடு கட்டி இருக்கிற பாரு. இல்லையா, அவர் மனுஷன் ஐயோ பாவம் குறுக்கெலும்பு ஒடிஞ்சு அவர் வீடை கட்டி பிள்ளைகளை படிக்க வச்சு சாப்பாடு போட்டு உங்களை கட்டின பாவத்துக்கு உங்களுக்கு என்ன போடுறாரு, சாப்பாடு போட்டா நீங்க அவர்கிட்ட போய் என்ன சொல்றீங்க, நீ என்னத்தை உழைச்சேரு என்னத்தை கிழிச்சீரு. இதைத்தான் நம்ம சொல்றோம். நம்ம வீடை பார்த்தா சொல்லணும், ஆண்டவரே எனக்கு தந்த அந்த 7 ஸ்டார் ஹோட்டலுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சொல்லுங்கம்மா, இதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. தாழ்வி நம்மை நினைத்தார், கிறிஸ்துவில் இருந்த அந்த தாழ்மையான சிந்தை நமக்கு என்ன செய்யட்டும், இருக்கட்டும். அல்லேலூயா. மறுபடியும் சொல்லுங்க, என் வீடு எனக்கு 7 ஸ்டார் ஹோட்டல். அல்லேலூயா. அது எந்த வீடாக இருந்தாலும் பரவாயில்ல, வாடகை வீடாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஆண்டவர் இந்த அழகான வீட்டை என்ன செஞ்சிருக்கிறாங்க,
தந்திருக்கிறாங்க. கவலைப்படாதீங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இந்த வருமானத்தை கர்த்தர் தந்திருக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த வேலையை கர்த்தர் தந்திருக்கிறார், ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணி பழகிக்கிட்டே இருங்க. இந்த பலனை கர்த்தர் தந்திருக்கிறார், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை கர்த்தர் தந்திருக்கிறார், ஸ்தோத்திரம். எப்போ எனக்கு ஆண்டவரே, நான் அந்த பணக்கார குடும்பத்தில் பிறந்திருந்தா இன்னைக்கு என் நிலைமை எப்படி இருக்கும் தெரியுமா? நீ இதுக்குள்ள செத்து சுண்ணாம்பாயிருப்ப. அல்லேலூயா. இந்த குடும்பத்தில் பிறக்கவே தான் உங்கள் அம்மா அப்பா இது வரைக்கும் உன்னை உயிரோட வச்சிருக்காங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கை என்னது? அவன் எப்போதுமே அப்படிதான் நினைக்கிறோம். எங்கே இருந்தாலும் ஆண்டவர் என்னை நல்லா வச்சிருக்கிறார் பாஸ்டர், என்னை கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு? நல்லா வச்சிருக்கிறாரு. நீங்கள் என்ன நல்லா வச்சிருக்கீங்கப்பா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர் நீங்கள் என்ன ராஜா மாதிரி வச்சிருக்கீங்க. நான் ராஜா, நான் ராஜாவின் பிள்ளை. சொல்லுங்க சொல்லுங்க, அதை ஒரு முறையாவது சொல்லுங்க. வாழ்க்கையில் ஒரு முறையாவது நான் ராஜா வீட்டு பிள்ளை. அல்லேலூயா. அந்த சிந்தை உங்களுக்கு இருக்கட்டும். உலகத்தை குறித்து கவலைப்படாதீங்க. உலகம் உங்களை பார்த்தா ஆண்டின்னு சொல்லும். நம்ம சொல்லணும், நான் ஆண்டி இல்லடா, நான் ஆண்டவருடைய ராஜா வீட்டு பிள்ளைடா. அல்லேலூயா. இன்னைக்கு எனக்கு இங்க ஒரு வீடு இருக்கு, மேலே ஒரு வீடு இருக்கு. அது எல்லா 7 ஸ்டார் 10 ஸ்டார் எல்லா ஸ்டாரையும் மிஞ்சின ஒரு வீடை கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிறார். நமது குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க பேசுவீங்க பாஸ்டர், அவன் பாடுத பாடு உங்களுக்கு என்ன தெரியும்? அல்லேலூயா. நான் படுற கஷ்டம் எனக்கு அப்படி நீங்க சொன்னீங்கன்னு நினச்சிக்கோங்களேன், நீங்க வழக்குள்ள இருக்கீங்கன்னு அர்த்தம். எதுக்குள்ள இருக்கீங்கன்னு அர்த்தம்? சிறை என்கிற வலையில இருக்கீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா வாழுங்க. நம்ம எல்லாம் கலை, அதனால முகம் எப்போதும் கலையா இருக்கணும். நல்ல கோகுல் சாண்டர் பான்ஸு எல்லா பவுடரும் நல்லா போட்டு கலையா இருங்க. அல்லேலூயா. அளவுக்கு மீறி போட்டுறாதீங்க, யாரும் உங்களை பார்க்க முடியாது. இந்த சோமனும் அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல தருணங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பிரபஞ்சத்திற்குரிய கவலை ஆண்டவரே எங்களுக்கு இருக்கு இல்லை, அதை குறித்து நாங்கள் கவலைப்படலைப்பா. நீங்கள் எங்கள் கூட இருக்கிறீங்கப்பா, அது போதும் ஆண்டவரே. நீங்கள் எங்கள் கூட இருக்கும்போது நாங்கள் எதையும் குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் உன் நடுவில் வாசமாக இருக்கிறேன், நான் உன் நடுவில் பிரசன்னராக இருக்கிறேன். நான் உனக்கு சமாதானம், ஆசீர்வாதம், நன்மையை தருவேன் என்று நீங்கள் சொல்லி இருக்கும்போது நாங்கள் எதுக்குப்பா கவலைப்படணும்? ஆண்டவரே, இந்த வாழ்க்கையை தந்தீங்களே, இந்த குடும்பத்தை தந்தீங்களே, இந்த சபையை, இந்த ஊழியத்தை, இந்த ஜனத்தை தந்தீங்களப்பா. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீங்க எங்களை பாதுகாக்கிற தெய்வம், நடத்துகிற தெய்வம். வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்க நல்ல ஆண்டவரே, நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.